நெய்வேலி பகுதி மக்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவதில் மாஸ்டர் ரஞ்சித் குமார் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார். அவர் கோஃபுகான் கராத்தே பள்ளி மற்றும் நாகம் 16 சிலம்ப கலைக்கூடம் ஆகிய 2 பயிற்சி மையங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இந்த 2 கலை வடிவங்களின் மூலம் மாணவர்களுக்கு உடல் வலிமையையும் மன உறுதியையும் வளர்த்து சமூகத்தில் சிறந்து விளங்க தேவையான பயிற்சிகளை அளித்து வருகிறார். கட்டுப்பாடு மற்றும் தன்னம்பிக்கையின் சங்கமம் கோஃபுகான் கராத்தே பள்ளி மாணவர்களுக்கு கராத்தேயின் அடிப்படை நுட்பங்கள் முதல் மேம்பட்ட பயிற்சிகள் வரை அனைத்தையும் கற்றுத்தருகிறது. மாஸ்டர் ரஞ்சித் குமார் ஜப்பானிய கராத்தேயின் பாரம்பரியமான ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டை மாணவரிடம் கொண்டு சேர்க்கிறார். இங்கு பயிற்சி பெறுவதன் மூலம் மாணவர்கள் தங்கள் உடல் வலிமை அதிகரிப்பதுடன் மனதை ஒருமுகப்படுத்தும் திறன், தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ குணங்களையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். தற்காப்பு கலைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் திறனையும் மாணவர்கள் பெறுகிறார்கள். என்னோட மாஸ்டர் மகாகுரு கே சிதம்பரம் அவர்கள், அவர் இப்போ இல்லை. அவர்கிட்ட தான் நான் ஒரு 20 வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அவர் இல்லாத பட்சத்தில் இப்போ அவர் தொடர்ந்து நான் அவர் எடுத்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இப்போ நான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிலம்பம், குத்துவரிசை, மடுவு, வால் பயிற்சி, சுருள், இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன கலை பண்ணிகிட்ருக்கோம், நாகம் 16 அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாடத்திட்டத்துலேருந்து பசங்களுக்கு நல்ல அடிப்படை பயிற்சி, போர் பயிற்சி, அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்ந்த விளையாட்டுகளும் நம்ம பசங்களை ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் சார். அது இல்லாமல் இப்போ புதுசாக HFIல நேஷனல் சேர்த்துருக்காங்க. அதுக்கும் நம்ம பசங்களை தயார் பண்ணிகிட்ருக்கோம். பசங்க டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டேட் போயிட்டு அடுத்த நேஷனல் போவாங்க. அது இல்லாமல் ப்ரைவேட்டாக சில பல அசோசியேஷன் நடத்துகிற மேட்சுகள், அந்த மாதிரி மேட்சுகளுக்கும் நம்ம பசங்களை அழைத்துட்டு போகிறோம் சார். என்னோடய அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா, நான் நிறையா தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தில் மூலயமா பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு அந்த மாதிரி விளையாடிருக்கேன். நிறைய நேஷனல்ஸ் விளையாடிருக்கேன். அது இல்லாமல் 2-3 தடவை மலேசியா இன்டர்நேஷ்னல் போயிருக்கேன். அதாவது சங்கங்கள் சார்ந்த விளையாட்டுகளுக்கு மலேசியா போயிட்டு நிறையா சில்வர் மெடல், பிரான்ஸ் அந்த மாதிரி மெடல்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன் சார். சிலம்பம் என்பது தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு தற்காப்பு கலை. நாகம் 16 சிலம்ப கலைக்கூடம் இந்த அரிய கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறந்த களமாக விளங்குகிறது. மாஸ்டர் ரஞ்சித் குமார் சிலம்பத்தின் பல்வேறு நுட்பங்கள், சுழல் முறைகள் மற்றும் உடல் அசைவுகளை மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார். சிலம்பம் பயிற்சி மாணவர்களின் உடல் சுறுசுறுப்பு, கண் பார்வை திறன், ஒருங்கிணைப்பு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. மேலும் இது ஒரு சிறந்த உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் நமது கலாச்சார அடையாளத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் ஒரு கலை. மாஸ்டர் ரஞ்சித் குமாரின் தனித்துவமான அணுகுமுறை. மாஸ்டர் ரஞ்சித் குமார் தனது தனிப்பட்ட கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். ஒவ்வொரு மாணவரின் திறனையும் கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு பயிற்சிகளை வடிவமைக்கிறார். என்னோட ஆசான் கே சிதம்பரம், மகாகுரு கே சிதம்பரம். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே மானடிக்குப்பம் மாயவேல் அப்படின்ற ஒரு ஆசான்கிட்ட பயிற்சி பண்ணார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா SN சையத் அலி, அவர்கிட்ட தான் முதல்ல பயிற்சி பண்ணார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாயவேல் ஆசான்கிட்ட பயிற்சி பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பயிற்சி பண்ணோம். இந்த கலையை பார்த்தீங்கன்னா வெறும் போர் தான், சண்டை முறை தான் நிறையா இருக்கும் நாகம் 16 பொறுத்த வரைக்கும். நெய்வேலி பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் குழந்தைகளை அல்லது தாங்களாகவே தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள விரும்பினால் மாஸ்டர் ரஞ்சித் குமாரின் கோஃபுகான் கராத்தே பள்ளி மற்றும் நாகம் 16 சிலம்ப கலைக்கூடம் ஆகியவை சிறந்த தேர்வுகளாகும். இந்த 2 பள்ளிகளும் மாணவர்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியான வளர்ச்சியை அளித்து அவர்களை வலிமையான, தன்னம்பிக்கை மிக்க தனிநபர்களாக உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகின்றன.